ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வேணும் அப்படின்னா வந்துட்டு ரோல் ஆகுது. ஸோ வணக்கம், நாங்கள் உங்கள் மாஸ்தா. இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப்க்கு ரொம்ப நாள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்கு தான். மைக் இல்லாமல் தான் இவ்வளோ நாள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். கரெக்டாக வாய்ஸ் கேட்குதா இல்லைன்னு சொல்லிட்டு டவுட்டாகவே இருந்துட்டு, சரி மைக் வந்துட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் ரோல் ஆகுது. மைக் வாங்கிடலான்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்திபுரம். இதோட லொக்கேஷன் வந்துட்டு உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏதாவது வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி என்னென்ன போய் நம்ம விளாக்கு பார்க்குறோன்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. மறக்காமல் மாஸ்தா விளாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க போகலாம். இது டிஜிடெக்கோட பிராண்டு. ஸோ வந்துட்டு ஐஃபோனுக்கு 1200, உங்களுக்கு ஆண்ட்ராய்டு வேணுனாலும் அவைலபிளாக இருக்குது. இதுவுமே வந்துட்டு டிஜிடெக்கோட தான். பட் வந்துட்டு உங்களுக்கு 2 மைக் கிடைக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மைக்கு. நான் உங்களுக்கு அப்ளை காமிச்சிட்டு வந்துட்டு ஒரு மைக் தான். ஸோ இது வந்துட்டு ரோடோடது. இது எல்லாமே வந்துட்டு 2 மைக் இருக்கும். இது எல்லாமே கொஞ்சம் ரொம்பவே காஸ்ட்லி. ஆனால் டிஜிடெக் வந்துட்டு கொஞ்சம் ரீசனபிளாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த கடையில் வந்துட்டு கிம்பிளும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு கேமராஸ், கிம்பிள்ஸ், உங்களுக்கு எல்லாமே கேமராவோட ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த கடையில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எடுத்தால் நீங்கள் அதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ண வேண்டியது. ஸோ கடையில் போயிட்டு ரொம்ப தேடி அலைஞ்சு கடைசியில் என்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? ஸோ என்ன வாங்கினேன், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கினேன் அப்படின்னா வந்துட்டு ஸோ டிஜிடெக்கோட மைக் தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இது எவ்வளோ அப்படின்னு காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1200 ஆச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு இதுக்கு 2 அடாப்டர் இருக்குது. லைக் வந்துட்டு ஐஃபோனுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி தனியாக இருக்குது, ஆண்ட்ராய்டுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி தனியாக இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு வாங்கினது வந்துட்டு ஐஃபோனோட தான். ஸோ இது வந்துட்டு இப்படி இருக்குது. நான் காட்டுறேன் என்னென்ன இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு ஃபோனில் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்துட்டு ஃபோனில் மாட்டிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவல் மைக்கு. ஸோ இந்த 2, அதுக்கப்புறம் உங்களுக்கு சார்ஜர் பின் வந்துட்டு உங்களுக்கு இந்த பாக்ஸில் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு உங்களுக்கு பாக்ஸில் இருக்கும். இதை வந்துட்டு நீங்கள் மேக்ஸிமம் ஒரு எவ்வளோ நேரம் சார்ஜ் போடுறீங்களோ அவ்வளோ நேரம் உழைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை வந்துட்டு ஃபோனில் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கணும். நான் இவ்வளோ நேரம் வந்துட்டு மைக் இல்லாமல் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இதுக்கும் அண்ட் இனி நான் மைக் யூஸ் பண்ணி பேச போகிறதுக்கும் பார்க்கலாம். ஸோ இதை வந்துட்டு கனெக்ட் பண்ணலாமா? வாங்க. நம்ம வந்துட்டு இப்போ ஃபோனில் மாட்டியாச்சு. ஸோ வந்துட்டு ஃபோனில் மாட்டிட்டு அண்ட் இதில் வந்துட்டு ஆன் பண்ணியாச்சு. ஸோ ஆன் பண்ணுற பட்டன் வந்துட்டு இங்கே தான் இருக்கும். ஸோ ஆன் ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த லைட் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். அண்ட் இது வந்துட்டு கிளிப்பு. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் மாட்டிட்டு தான் பேசலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்படி ஆட்டி ஆட்டி பேசுனீங்கன்னா ஸோ காற்றோட சவுண்ட் வந்துட்டு இதில் அதிகமாக கேட்கும். ஸோ இதை வந்துட்டு பெட்டராக வந்துட்டு இதை வந்துட்டு எங்கேயாவது கிளிப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் ட்ரெஸ்ஸில் வந்துட்டு கிளிப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு நாய்ஸ் பெருசாக வந்துட்டு அஃபெக்ட் ஆகாது. ஸோ இதில் வந்துட்டு சூப்பராகவே இருக்குது. நீங்கள் எவ்வளோ சார்ஜ் போடுறீங்களோ அவ்வளோ நேரம் நிற்கிது ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னா வந்துட்டு தாராளமாக இந்த மைக்கை வந்துட்டு வாங்கலாம். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த செயினில் அந்த மாதிரி வந்துட்டு இடிக்கிற மாதிரி தயவு செஞ்சு இந்த மைக்கை மாட்டாதீங்க. ஸோ அப்படி மாட்டினீங்கன்னா அந்த சவுண்டு தான் உங்களுக்கு அதிகமாக கேட்கும். அண்ட் இப்போ நான் வந்துட்டு இண்டோரில் வந்துட்டு ஷூட் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த வாய்ஸ் கேட்குது. ஸோ இதே வந்துட்டு மேலே, அதாவது நம்ம முக்கால்வாசி ட்ராவல் பண்ணுறதுக்கு தான் இந்த மைக்கே வாங்குவோம். ஸோ நம்ம முக்கால்வாசியை வந்துட்டு ட்ராவல் பிளாக்
தான் பண்றதுனால டிராவலுக்கு தான் வந்துட்டு முக்கியமா மைக் தேவைப்படும். ஸோ மைக் வந்துட்டு மொட்டை மாடியில போய் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அதுவும் சொல்லிட்டு. இது வந்துட்டு சூப்பரா இருக்கு சீரியஸா. நம்ம வந்துட்டு யாரையும் இன்டர்வியூ பண்ண போறது கிடையாது. ஒரு 2 பேர் வச்சு இன்டர்வியூ பண்றோம். ஸோ 2 மைக் வேணும்னா ரோடு அந்த மாதிரி வந்துட்டு ஜாஸ்தி வேலைக்கு போகலாம். ஸோ எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இது இருக்கு. அதுவும் இல்லாம ஸ்டார்டிங் நீங்க வந்துட்டு ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு தாராளமா இந்த மைக் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மைக்கோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல நான் தரேன். ஸோ இது வந்துட்டு நீங்க அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரியும் வாங்கலாம், இல்லை நேர்ல போய் டெஸ்ட் பண்ணி வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஓகே, நம்ம மேல போய் செக் பண்ணலாம் இந்த மைக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு. வாங்க போலாம். இவ்வளோ நேரம் வந்துட்டு இன்டோர்ல வந்துட்டு ஷூட் பண்ணனால வீடியோவோட அந்த ஆடியோவோட கிளாரிட்டி வந்துட்டு நல்லா இருந்தது. ஸோ இப்போ வந்துட்டு அவுட்டோர்ல வந்துட்டு எப்படி கேட்குது இந்த மைக்குன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு தான் இந்த டெஸ்ட் ஆக்சுவலாக. ஸோ 3rd ஃப்ளோர்ல நான் நின்றுட்டு இருக்கேன். ஆக்சுவலாக மெயின் ரோட்ல வீடு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு டிராவல் பண்றதாகட்டும், அப்போ வந்துட்டு இந்த மைக் வந்துட்டு எப்படி வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த செக் பண்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் மூச்சு வாங்க ஏறி வந்திருக்கேன் நான். ஸோ இதுவே பக்கத்துல இருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த மைக் வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து மைக் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நல்லா ஆடியோ வந்துட்டு கேட்ச் பண்ணுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மைக் வந்துட்டு பட்ஜெட்டா வந்துட்டு சூப்பராக தான் இருக்கு. பட்ஜெட்ல இந்த ஒரு ஆடியோ கிளாரிட்டியில மைக் கிடைக்கிறது சூப்பர் தான். ஆனால் ஒன்று என்னன்னா, எப்பவுமே ஒரு வீடியோ எடுக்கும் போது நீங்கள் வந்துட்டு இந்த மைக் வந்துட்டு வேலை செய்யுதா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் வீடியோ எடுத்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வீடியோ எடுக்கும்போது இந்த மைக் யூஸ் பண்ணுங்க. அண்ட் மறந்துடாதீங்க அந்த கிளிப் வந்துட்டு குத்துனதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஆன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Until then, bye bye from Maastha.